திமுக அதிமுக தொடர்ச்சியாக பலம் காட்டும் போளூர் தொகுதியின் நிலவரம் என்ன, தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. போளூர் சட்டப்பேரவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல களம்பூர், போளூர், சேத்பட்டு, வடமாத்திமங்கலம், பேட்டை இந்த மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. விவசாயமே தொகுதி மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. நெசவாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், அப்புறம் கூலி தொழிலாளர்கள் நிறைஞ்ச தொகுதியாகவும் இது இருக்கு. பிப்ரவரி 23 இறுதி வாக்காளர் பட்டியல் படி பார்த்தோம்னா 1,14,221 ஆண் வாக்காளர்களோ, 1,18,196 பெண் வாக்காளர்களோ, 9 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,32,426 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல திமுக 7 முறையோ, அதிமுக 5 முறையோ, காங்கிரஸ் 3 முறையோ, காமன்வெல்த் கட்சி 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. 1989 தேர்தலுக்கு அப்புறமா திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிக்கிற தொகுதியா இருக்கிற போளூர் தொகுதியை கடந்த முறை திமுக கிட்ட இருந்து அதிமுக தட்டி பறிச்சிடுச்சு. தொகுதியில அதிமுக வேட்பாளரா களமிறங்கின அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி 97,732 வாக்குகளை வாங்கி 9,725 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கினார். தொகுதியில சிட்டிங் MLA-வா இருந்த திமுக சேகரன் 88,007 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். தொகுதியை திமுக பறி கொடுத்துருச்சு. இப்ப தேர்தல் நெருங்க போளூர் சட்டப்பேரவை தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். போளூர் பக்கத்தில் இருக்கிற தரணி சுகர் மில் இது நீண்ட காலமாக மூடப்பட்டு இருக்கு. இது விவசாயிகளுக்கு கொஞ்சம் நிலுவை பணம் வர வேண்டியிருக்கு. அவங்களும் ஒரு 4-5 வருஷமாவே போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு அந்த தரணி சர்க்கரை ஆலையை முறையாக திறந்து விவசாயிகளுடைய கரும்பை கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். போளூரை சுற்றி இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகள் இருக்கு. கிராமத்துல வர பிள்ளைங்க அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க. கிராமத்துல வர பிள்ளைங்கன்னு பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் பஸ்ல, டவுன் பஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ பஸ் இருக்கிறதால அவங்க வர டைமும் பொதுமக்கள் பயணிக்கிற டைமும் ஒன்னா இருக்கிறதால அவங்களால சரியான நேரத்துக்கு வர முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. முண்டி அடிச்சுட்டு வர்றதால அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமையும் அவங்க வந்துட்டு இருக்காங்க. போளூர்ல மைய பகுதியில் இருக்க வணிக வளாகம் அது பல லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க. ஆனால் மக்களோட பயன்பாட்டுக்கு வரதால மறுபடியும் விவசாயிகளும் பொதுமக்கள் காய்கறி விற்கிறவங்க எல்லாமே நடைபாதை வியாபாரிகளுமே ரோட்டை ஆக்கிரமிச்சு தான் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மயானம் போளூர்ல நவீன தகனம் இடையின சரி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. கழிவு நீர் தேக்கம் இன்னமும் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அது மாதிரி நம்ம பகுதிக்கு ஒரு காலேஜ் கேட்டிருந்தோம். அடுத்தடுத்து எத்தனை MLAs வரும்போது நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். அரசு கலைக்கல்லூரி வேண்டும் வேண்டும்னு நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் இது வரைக்கும் இல்லை. போளூர் நகராட்சியாக ஆயிடுச்சு. பேரூராட்சியாக இருந்த காலத்திலேருந்து போளூர் மக்களுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை. அதை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நகராட்சி ஆன பிறகும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. பாதாள சாக்கடை இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. ஆகவே அந்த பாதாள சாக்கடையை ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வரணும். ஜவ்வாது மலை புறவழிச்சாலை, வசூர்லேருந்து ஜவ்வாது மலை புறவழிச்சாலை நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த திட்டம் கிடப்பிலையாக இருக்குது. சட்டமன்றத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த திட்டம் கிடப்பிலையாக இருக்குது. இதுக்கப்புறம் வரவங்களாவது அந்த திட்டத்தை நிறைவேற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்.